மோர் குழம்பு பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களாங்க. அதுவும் இந்த அரைச்சி விட்ட மோர் குழம்புனா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அதில் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மோர் குழம்புனா அது இதுதான். நம்ம நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கு போனாலே வெள்ளை மோர் குழம்பே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான அரைச்சி விட்ட மோர் குழம்பு, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது பார்க்க சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃப்ரைடே ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மோர் குழம்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், காராமணி, முருங்கைக்காய் தொக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி வாங்க நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், வதக்க கொள்ளலாம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 குழிக்கின்ற வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா கடுகு சீரகம் வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த காரமும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு வதக்க சொல்ல நம்மளுக்கு டக்குன்னு வதங்கி வந்துடும். மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரைச்சி விட்ட மோர் குழம்புக்கு மஞ்சள் தூள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். நம்ம நார்மலாக ஒரு விஸ்கு வச்சு அடித்து தாளித்து விடுற மோர் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள், அது ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி விட்டு தான் வைக்க போகிறோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு இஞ்சும் நீங்கள் நல்லா திருகி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பல்லாக ரொம்ப குட்டி குட்டி குட்டியான பல்லாக எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தயிர் புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தக்காளி வந்து ஆட் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து தயிர் வந்து புளிப்பு இல்லை. நான் வந்து வீட்டிலலாம் தயிர் துவைக்கலங்க, புறமூறு ஊற்றிலாம் துவைக்கலாம் இல்லை. நான் வந்து அட்சன் தயிர் தான் எடுத்திருக்கேன். அதனால் விஸ்க் வச்சு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டு ஒரு 1 ஹவர் போல் நல்லா ஊற வச்சு எடுத்து மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா மைய அரைக்க முடியும். அதுக்காகத்தான் அரைச்சி அந்த துவரம் பருப்பையும் பச்சரிசியும் நல்லா தண்ணி விட்டு கலந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் அட்சன் தயிர் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்மளுக்கு இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கின பிறகு நம்ம இந்த அரைச்சி விட்டோம் இல்லைங்களா விழுது, அந்த அரிசியும் பருப்பும் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். இந்த பக்கம் தயிர் வந்து நீங்கள் ஊற்றிடக்கூடாது, அடித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி எல்லாம் வதங்கி வந்த பிறகு இந்த நம்ம அரைச்சி விட்ட விழுதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ஊற்றிட்டு நீங்கள் ஊற்றின உடனே அப்படியே ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு விட்டுறாதீங்க. இது என்னது உடனே சுருண்டு வந்துடும். பருப்பும் சரி அரிசியும் சரி நம்மளுக்கு திக்காகும் சீக்கிரமாக. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக கலக்கிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா திக்காக ஆகி வரும். உருண்டை கட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே உருண்டை கட்டிக்கும். கட்டிக்கிட்டே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்காது மோர் குழம்பு டேஸ்ட். கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்லேயே வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அரிசி பருப்பு கொஞ்சம் வெந்து வரும். நீங்கள் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டிங்கன்னா உருண்டை ஆகிடும், நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம சிம்லேயே வச்சு கலந்ததால நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. நல்லா வந்த பிறகு நம்ம விஸ்கு வச்சு தயிர் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஊற்றி கலந்து இந்த அரிசியை பருப்பை அரைச்சி விட்டோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்து வந்த பிறகு தாராளமாக அந்த மோரை ஊற்றி வேணுன்ற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மோரும் அந்த பருப்பு அரிசி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தயிர் வந்து ஊற்றின பிறகு நம்மளுக்கு கொதிக்கவே கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஊற்றின பிறகு பெருங்காயம், உங்களுக்கு நல்லா அந்த வாசனைக்கு பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே தூவுங்க. பெருங்காயம் நல்லா தூவுனீங்கன்னா நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். தூவி விட்டுட்டு நல்லா கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கொத்தமல்லி நிறைய போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சுட சுட சாதத்தில் இந்த மோர் குழம்பு ஊற்றிட்டு காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு சாப்பிட்டீங்கன்னா அப்பா சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். எவ்வளோ சிம்பிள் ரெசிபி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி மோர் குழம்பு ரெசிபி கொடுத்துருக்கேன், அது நிறைய பேர் பார்க்கல. திரும்பவும் நான் ரெசிபி எடுத்து உங்களுக்காகவே போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ சிம்பிள் ரெசிபி, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். புதுசாக கல்யாணம் ஆனவங்கலேருந்து பேச்சுலர்ஸ்லேருந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்த்தியான மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு இப்போ சம்மருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா அந்த வெயில் அடிக்கிற, இப்போ எவ்வளோ செம்ம வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் குழம்புலாம் அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கூழ் பிடிக்கும், கேழ்வரகு கூழ் பிடிக்கும், இல்லை கம்பம் கூழ் பிடிக்கும்னா முடிஞ்ச அளவு செஞ்சு சாப்பிடுங்க. ஆல்ரெடி நான் அந்த ரெசிபிலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோட சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.